ஹலோ ஃப்ரெண்ட், குட் மார்னிங். இப்போ உரப்படிக்கு மாவு அரைக்க போகிறேன். இன்றைக்கி அதான் டிஃபன் எனக்கு. எப்படி பண்ணுறேன்றதை ஷேர் பண்ணிக்கிறேன். இட்லி அரிசி இதெல்லாம் ஒரு இவ்வளோ தூரம் எடுத்து கோடு இருக்கு இல்லையா, இது வரைக்கும் எடுத்துக்கிட்டேன்னா கடலைப்பருப்போ இந்த சாம்பார் வைப்போம்ல, பேர் என்ன, துவரம்பருப்பு. ஓகே, கடலைப்பருப்பு பாதி, துவரம்பருப்பு பாதி, ரெண்டும் இதில் பாதி அளவு, இதில் பாதி அளவு, ரெண்டையும் ஷேர் பண்ணி பாதியாக எடுத்துக்கிட்டேன். அரிசி எடுத்த அளவுக்கு எல்லாத்தையும் ஊற வச்சுக்கிட்டேன். ஒரு 8 வரமிளகாய் போல் ஊற வச்சுக்கிட்டேன். நான் நைட்டே பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் 1.5 டீஸ்பூன் போல் பெருஞ்சீரகம் இருக்கு இல்லையா, சோம்பு சொல்லுவாங்கள்ல, அது போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டு ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ இதில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன். ஓகே, அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இதில் என்னென்னா 1 டீஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன், ஒரு அரை டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் கலந்துக்கிட்டேன், உப்பு தேவையான அளவு போட்டிருக்கேன், மஞ்சள் பொடி கண்டிப்பாக போட்டிருக்கேன். இது பாருங்கள், இப்படி தான் அரைச்சிருக்கு. கொஞ்சம் கொரப்பாக இருக்கணும், ரொம்ப பட்டு போல் இல்லாமல் கொரப்பாக இருக்கணும். இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. உப்பெல்லாம் தேவையான அளவு போட்டுக்கோங்க. காரம் என்ன வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, நம்ம சாம்பாருக்குலாம் யூஸ் பண்ணுவோம்ல, எனக்கு போதுமானது காரம். உங்களுக்கு தேவைப்பட்டால் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு ஆனியன் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் நான் பசலைக்கீரை எங்கள் தோட்டத்தில் இருந்தது, ஒரு 4-5 கீரையை பிச்சு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 கீரை தான் எடுத்தேன்னு நினைக்கிறேன். ஓகே, இது குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் முருங்கைக்கீரை இருந்தாலும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவை கலந்துட்டு நீங்கள் அப்படியே ஊற்றிக்கலாம். ஓகே, மிச்ச மாவு இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நைட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், புளிச்சு போய்டும் மாவு வெளில இருந்துச்சுன்னா. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். தோசை மாதிரி நான் ஊற்றுவேன் மெலிசா, அடை மாதிரி இப்போ மொத்தமாக இல்லாமல் மெலிசா ஊற்றுனா சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் நிறையவே எண்ணெய் விட்டிங்கன்னா மொறுன்னு இருக்கும். ஒரு அரை டீஸ்பூன் போல் வேணும்னா பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா, அது ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன், அதில் மறந்துட்டேன் சொல்ல. இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றுற மாதிரி தான் ஊற்றுவேன். ஓகே, இதான் இன்றைக்கி எனக்கு டிஃபனுன்றனால நான் அப்படி எடுத்துக்கிறேன். ஆனியன் வச்சு மேலே தேய்ச்சிக்கோங்க, அப்போ தான் அழகாக வரும். நான் சப்பாத்தி போட்டேன், அதனால தேய்ச்சிக்கிறேன். ஓகே, ஒரு கரண்டி மாவு எடுத்து அப்படியே ஊற்றிக்கிறோம். மெலிசாக இலச்சி விட்டுக்கோங்க. இப்போ காலையில் கொஞ்சம் சப்பாத்தி போட்டனால கொஞ்சம் மக்கர் பண்ணும், இல்லாட்டா சூப்பராக வரும் எங்கள் வீட்டில். இந்த அளவு தான் போதும். ஓகே, நடுப்புற ஒரு ஓட்டை வச்சுக்கோங்க. சுற்றி நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிக்கணும். இவ்வளோ எண்ணெய் தேவைப்படும். ஒரு டீஸ்பூன் ஆயில் எடுத்து ஊற்றிக்கோங்க. ஓகே, ரோஸ்ட் ஆனோடனே எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கு பெல் பட்டன் தட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஓட்டையில் எண்ணெய் விட்டுக்கொள்ள நல்லா வேகும். அப்போ தான் திருப்பி போட்டுக்கணும் நம்ம. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.